ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆட்டுக்கல் தான் பார்க்க போறோம். ஆட்டுக்கல் கல்லும் பார்க்க போறோம். போன வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். உரல் உலக்க ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆட்டுக்கல் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லோருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். மறக்காம இந்த வீடியோ இதுதான் முதல் தட்டி பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதுக்கு முன்னே சொன்ன மாதிரியே தான் நல்ல மண்ணை வந்து எப்போ செய்கிறதா இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி பிசைஞ்சு கொஞ்சம் சாஃப்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு பால் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் டைட்டாக எதுவும் விரிசலெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டு அதை வந்து சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கணும். நல்லா சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கிட்டு நல்லா காரையில் வச்சு கீழேயும் மேலேயும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி காரையில் தட்டிக்கணும். நான் டேபிள் மேலே பண்ணுறதுனால அந்தாண்ட காரையில் தட்டிக்கிட்டு பாருங்கள், நல்ல காரையில் நல்லா கொஞ்சம் லென்த்தான சிலிண்டராக பண்ணிக்கிட்டு காரையில் வச்சு தட்டினோம்னா இந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக வரும். நல்லா ஃப்ளாட்டாக வந்து அழுத்தி விட்டு நல்லா தட்டிக்கிட்டோம்னா பாருங்கள், நடுவில் அந்த கேப் கிடச்சிரும். அந்த கேப்பு தான் நமக்கு வந்து அந்த உரலோட ஷேப் தர்றது. இப்போ அந்த கேப்பை வந்து கரெக்டாக சரி பண்ணிக்கிறதுக்கு நடுவில் விரல் வச்சு மெல்ல சுற்றணும். அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோம்னா திரும்ப ஷேப்பு பழையபடி சிலிண்டர் மாதிரியே ஆகிடும். பழையபடி சிலிண்டர் மாதிரியே ஆகாத மாதிரி நல்லா கரெக்ட் ஷேப் கொடுத்து தட்டிக்கணும். தட்டிக்கிட்டு நல்லா உருட்டி பாருங்கள், இப்படி கையில் வச்சு நல்லா தேய்ச்சி உருட்டினோம்னா நல்லா அந்த வந்து ஷேப் கிடச்சிரும். நல்லா ஷேப் கிடச்சதுக்கப்புறம் நல்லா ஷேப் வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் பார்த்து நல்லா நல்லா உருட்டி நல்லா ஷேப் கொடுத்துக்கணும். பாருங்கள், இப்படி கீழே வந்து நியூஸ் பேப்பர் இருக்குது. நியூஸ் பேப்பர் மேலேயே நம்ம வந்து கவர் போட்டிருக்கோம். இப்போ மேலேயே வந்து இன்னொரு ஒயிட் பேப்பர் போட்டிருக்கேன். ஒயிட் பேப்பர் நல்ல வீடியோவுக்கு தெரியுங்கிறதுக்காக போட்டிருக்கேன், கிளியராக புரியுங்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த பேப்பருக்கு இந்த பேப்பர் நல்லா கன்வீனியண்ட்டாக உருட்டுறதுக்கு வருது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி தொட்டு இப்போ அந்த ஷேப் கொடுத்துக்கலாம். நல்லா ஷேப் கொடுத்துட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஷேப்பை கொடுத்துட்டு அந்த சுற்றியும் வந்து கை வச்சு பண்ணிக்கிட்டு ஒரு 2 தாட்டி கமித்தி வச்சு மெல்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம சும்மா லைட்டாக அழுத்தி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த மேலே வந்து இந்த இது வந்து ஃப்ளாட்டாக நீட்டாக கிடைக்கும். ரொம்ப அழுத்தினோம்னா அந்த ஷேப் திரும்ப உள்ளே போயிடும். உள்ளே போகாமல் இருக்க மாதிரி லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு எங்கேயாவது கொஞ்சம் அந்த உரம் பாருங்கள், கொஞ்சோண்டு வந்து மண் இல்லாமல் இருக்குது. இந்த இடத்துலையும் கொஞ்சம் மண் கொடுத்து நல்லா ஷேப் பண்ணிக்கிட்டோம்னா ஷேப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நடுவில் ஓட்டை வந்து போட்டுக்கணும். ஒரு தாட்டி ப்ரெஷர் கொடுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு கையை விட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். நல்லா கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா அந்த ஓட்டை வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடும். இப்போ வந்து அடுத்தது நல்லா அதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி தேய்ச்சி விட்டுக்கிட்டோம்னா நல்லா கரெக்டாகிடும். இப்போது நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம். நல்லா தேய்ச்சி கொடுத்து நல்லா ஃபினிஷ் பண்ணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ அடுத்தது செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம போன இதில் இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து உலக்க செய்ய போகிறோம். உலக்க செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு மண் எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை ஆக்கிக்கிட்டு குட்டி சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கிட்டு வீடியோ எடுக்கக்குள்ளே கொஞ்சம் கீழே போயிடுச்சு கை. சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கணும். சிலிண்டர் ஷேப்புக்கு பண்ணிக்கிட்டு நடுவில் வந்து ஆஃபாக வந்து பிரித்து அதை ஒரு செப்பரேட் இருக்க மாதிரி கையில் வச்சு தேய்ச்சி விட்டுக்கணும். தேய்ச்சி விட்டோம்னா நல்லா அது ரெண்டாக பிரிஞ்சு காட்டும். பிரிஞ்சு காட்டினதுக்கப்புறமா பாருங்கள், அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அதை நல்லா பிரித்து விட்டுக்கணும். கீழே வந்து பாலாக இருக்க மாதிரி மேலே கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி. அப்புறம் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு அந்த மேல் இதை வந்து அப்படியே பிடிச்சி கொஞ்சம் இழுத்து விடணும். ஓட்டை போட்டு சொருக்கணும்னா அது பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தண்ணி தொட்டு அப்படியே கொஞ்சம் மண்ணை இழுத்து விட்டோம்னா அது வந்து நமக்கு பிரியாமல் வரும். கொஞ்சம் இழுத்து விட்டுக்கிட்டு அந்த கைப்பிடிக்கு லென்த்து பத்தலைன்னா கொஞ்சம் மண்ணை ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி அது நல்லா கைப்பிடி மாதிரி வர அளவுக்கு பண்ணிட்டோம்னா இப்போது உரல் இல்லை ஆட்டுக்கல்லோட கைப்பிடி ரெடி. ஆட்டுக்கல் மேலே உருட்டுற கல் ரெடி. இப்போ கல் வந்து நல்லா நீட்டாக எல்லா இடமும் நீட் பண்ணிவிட்டு அந்த
ஆட்டுக்கல்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணோம்னா கல் ஓட்டை கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் திரும்ப நல்லா கையை விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் திரும்ப அழுத்தி விட்டோம்னா நீட்டாக நமக்கு ஷேப் கிடச்சிரும். இப்போது அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது அதில் ஃபிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். மண் உள்ளே நம்ம கையை விட்டு ஆட்டக்குள்ளே உள்ளே கொஞ்சம் மண் குறைஞ்சிருச்சுன்னா கொஞ்சோண்டு மண் கொடுத்துக்கலாம். நம்ம கை விட்டு ஆட்ட ரொம்ப உள்ளே ஆழமாக போகும். அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உள்ளே மண் கொடுத்துக்கலாம். இப்போது ஆட்டுக்கல் ரெடி. இது நம்ம பண்ணுறது உரல் உலக்க சொன்ன மாதிரி தான் ஆட்டுக்கல்லுக்கும் நம்ம குட்டீஸுக்கு ஈஸியாக சொல்கிறதுக்கு திரும்ப கொஞ்சோண்டு மண் எடுத்துக்கிட்டு சிலிண்ட்ரு ஷேப்பில் பண்ணிவிட்டு நடுவில் நல்லா லென்த்தாக இருக்குது. இப்போ இவ்வளோ லென்த்தாக இருக்கே அப்போ ரொம்ப லென்த்தாக வரும்னெல்லாம் பயப்பட தேவையில்ல. இப்படி லென்த்தாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் கொடுத்து சின்னது பண்ணோம்னா தான் அது கரெக்டாக சின்னதாக கரெக்டான ஷேப்புக்கு கிடைக்கும். நல்லா லென்த்தாக வந்ததுக்கப்புறம் கூட நல்லா நடுவில் லென்த்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் மேலே கையை வச்சு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினோம்னா நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தானாக வந்துடும். நல்லா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டி ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினோம்னா கரெக்டான ஷேப் கிடச்சிரும். இது குட்டீஸ்க்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தோம்னா திரும்ப ஷேப் மாறிடும். கரெக்டான ப்ரெஷர் கொடுத்து அழுத்தினோம்னா அந்த ஷேப்போடு கரெக்டாக வந்துடும். நம்ம அவ்வளோ உயரமாக பண்ணிவிட்டு திரும்ப அழுத்தினோம்னா தான் நமக்கு அந்த ஓரளவுக்கு நமக்கு அந்த ஷேப் பிரித்து காட்டும். இல்லைன்னா நமக்கு திரும்ப அழுத்தக்குள்ளே திரும்ப நார்மல் ஆகிடும். இப்போ அதுக்குள்ளேயும் விரல் விட்டு ஓட்டை போட்டோம்னா இது குட்டீஸ்க்கான உலக்கை ஆட்டுக்கல் ரெடி. இப்போது ஆட்டுக்கல்லுக்கு கல் அதே மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நல்லா இதை ஓட்டை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வந்துருச்சு. இப்போது குட்டீஸுக்கான ஆட்டுக்கல் நீட் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். குட்டீஸ்க்கான ஆட்டுக்கல் ரெடி. இப்போ இதே மாதிரியே இதுக்கும் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இன்னும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அதே பண்ணிக்கலாம். அவசியம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி 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 ஐட்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தோம்னா அவங்களும் ஹாப்பியாக நினைப்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.